தமிழக அரசியலில் நிலவி வந்த பல்வேறு கணிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்பதை அக்கட்சியின் தலைவர் விஜய் உறுதிப்படுத்தியுள்ளார். பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேல அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி அமைப்புகள், தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு போன்ற நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்துள்ளன. மறுபுறம் அதிமுக, பாஜக கூட்டணியும் தேர்தல் களத்தில் வலுவாக செயல்பட்டு வருகிறது. இதற்கிடையில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் வழக்கம் போல் தனித்து போட்டியிடுகிறது. இந்நிலையில் தாவேகாவும் தனித்து போட்டியிட்டால் பல தொகுதிகளில் மும்முனை அல்லது 4 முனை போட்டி உருவாகும் சூழல் ஏற்படும் என கூறப்படுகிறது. இதற்கிடையில் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க பாஜக தரப்பில் முயற்சிகள் நடைபெற்றதாகவும் தகவல் வெளியானது. அமித்ஷா தலைமையிலான பாஜக மேலிடம் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான வலுவான வாக்கு வங்கியை உருவாக்க விஜயின் ஆதரவு முக்கியம் என கருதியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. இதற்காக ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் வழியாகவும் தொடர்பு முயற்சிகள் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் விஜய் தரப்பில் வைக்கப்பட்ட நிபந்தனைகள் கூட்டணி முயற்சியை சிக்கலாக்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 90 தொகுதிகள் ஒதுக்கீடு மற்றும் 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிபந்தனைகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்ததால் கூட்டணி பேச்சுவார்த்தை முடங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசியலில் நிலவி வந்த பல்வேறு ஊடகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்பதை அக்கட்சியின் தலைவர் விஜய் உறுதிப்படுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய விஜய், கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் பரவி வந்த கூட்டணி குறித்த செய்திகளை திட்டவட்டமாக மறுத்தார். நான் அரசியலுக்கு வந்ததிலிருந்து பல்வேறு பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த கூட்டணி, அந்த கூட்டணி என வதந்திகளை பரப்புகிறார்கள். தாவேகா எந்த தரப்புடனும் இல்லை, அது மக்கள் டீமில்தான் இருக்கிறது என அவர் ஆவேசமாக தெரிவித்தார். வதந்திகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நாம் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள், அந்த டீம், இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. தொடர்ந்தும் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து பேசிய விஜய், தாவேகா தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்றார். கூட்டணி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் விஜய் வெளியிட்டுள்ள இந்த தெளிவான நிலைப்பாடு தமிழக அரசியலில் கவனிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது.